அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை குழுவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மேற்கு மண்டலத்தின் சார்பாக இன்று கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சங்கங்களும் பொதுமக்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் பரிசீலித்து தலைவர் அவர்களின் பார்வைக்கு எடுத்து சென்று உண்மையான ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க உள்ளோம். நீங்க எதை கேள்வி கேட்கலாம் கேட்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இதுக்கு முன்னாடி மதுரை அப்புறம் கடலூர்ல மக்கள்கிட்ட சந்திக்கும் நிகழ்ச்சி நடந்தது. பல்வேறு அமைப்புகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கேட்டோம், நீங்க எங்களை வந்து சந்திக்கிறீங்க, மற்ற கட்சியினர் இதே மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை குழுல வந்திருக்காங்களே, அவங்ககிட்ட நீங்க போய் இதே மாதிரி மனுக்கள்லாம் கொடுத்தீங்களான்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்க யாருமே அவங்ககிட்டலாம் நாங்க போகவே இல்லை, ஒவ்வொரு முறையும் இது மாதிரி வாங்கிக்கிறாங்க, கேட்கறாங்க, எங்கிட்ட இருந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் கேட்கறாங்க, நாங்க அதனால எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அவங்க பண்றாங்க, அப்படி பண்ணுவாங்க நம்பிக்கையே இல்லை, அதனால தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்க தேர்தல் அறிக்கை குழுவோட நம்பிக்கையோட நாங்க வந்து கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. பல்வேறு தரப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் வருது. விவசாயம், மகளிர், விளிம்பு நிலை மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களோட கோரிக்கைகளும் வந்துட்டு இருக்காங்க. அது அனைத்தையும் நாங்க ஒருங்கிணைத்து அதற்கான குழுவோட சேர்ந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவாக ஒவ்வொரு இதுக்கும் தலைவர் அவர்கள் தனித்தனியாக குழுவை அமைத்திருக்கிறார். இது பிரத்யேகமாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக குழு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் பிரச்சார குழுவில் முக்கிய உறுப்பினராக இருக்கிறார். நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ண நீங்க முயற்சி பண்ணுவீங்கன்னு தெரியும். அதற்கெல்லாம் தமிழக வெற்றிகளை மதுரை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் பல்வேறு குழுக்களிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார். ஆக அண்ணன் செங்கோட்டையன் உட்பட இங்கு வருகின்ற தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் உட்பட செயல் வீரர் கூட்டணி நடத்தி தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக செல்லக்கூடிய உறுப்பினர் உட்பட அனைவருக்கும் சம அந்தஸ்தில் பொறுப்பு வழங்கப்படுவதே தவிர இவரை இந்த குழுவில் வைக்க வேண்டும், அந்த குழுவில் வைக்க வேண்டும், வைக்கக்கூடாது என்கின்ற முறையை தலைவர் பின்பற்றவில்லை. எல்லோருடைய திறமையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய, அவருடைய திறமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே எல்லோருக்கும் உரிய இடம் தரப்பட்டிருக்கிறது. கிடைக்குமா, எல்லாத்தையும் கிடைக்குமா, இணையத்தை எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்குதா, இல்லை மாவட்ட இல்ல நீங்க பாத்தீங்கன்னா நேற்று ஒரு நாள் மட்டும் பல்லாயிரக்கணக்கான விருப்ப மனுகள் மக்கள் நேர்ல வந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் உதாரணமாக எங்கள் தலைவர் இருக்காரு. திருப்பியும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கூட்டம் கூட்டி நாங்கள் வந்து இப்ப தமிழ் வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு எங்களால ஈஸியா சொல்லியிருக்க முடியும். ஆனா யாருக்கும் இடையூறு இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு மாலையே வந்து ஒரு தலைவர் அவர்கள் இந்த முடிவை எடுத்து நீங்கள் ஆன்லைன் மூலமா இதை பதிவிறக்கம் செஞ்சு நீங்க பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்த சிந்திச்சுட்டு இருக்காரு. சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு எங்கு வைத்தாலும் ஒன்றை நீங்கள் பார்த்தீர்கள், எங்கு வைத்தாலும் எவ்வளவு தொலைவை வைத்தாலும் மக்கள் தமிழக வெற்றி கழகம் நடத்துகிற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு நடத்துகிற கூட்டங்களுக்கு எந்த இடத்துல வைத்தாலும் வருகிறார் என்பது நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது காலை ஆரம்பித்து மாலை வரைக்கும் நடத்தப் போகிறோம். எந்தெந்த இடங்களிலிருந்து வர வேண்டும் என்கின்ற இடத்தை தெரிந்து கொண்டு தேடி வந்து பார்க்கும் நிலைமை நம்முடைய தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி இருக்கிறது. இல்ல இது கோவை மட்டும் இல்ல, பல்வேறு மாவட்ட மேற்கு மண்டலத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சேர்ந்துதான் இங்க நடக்குது. அதனால இந்த இடம் தேர்வாக அது மட்டுமல்ல, நாங்க ஆன்லைன் மூலமாவும் இமெயில் மூலமாவும் நாங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மூலமாவும் மக்கள் ஆயிரக்கணக்கான மெயில்ஸ் இப்பயே வர ஆரம்பிச்சு.